ஹாய் காய்ஸ், 4-4-6ல இந்த குப்பைக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு. அதை தான் ரொம்ப நாளா எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு இன்னைக்கு தான் விடிவு காலம் வந்தது. ஒரு நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் முட்டி போது எப்படியோ எடுத்துட்டேன். அது வேற ஒன்றும் இல்ல, நம்ம சைக்கிள் தான். சைக்கிள்லாம் கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது ஓட்டினது, அதோட இப்பதான் கையிலேயே தொடுறேன். அண்ட் இது எங்க அண்ணன் சைக்கிள். அவருக்கு பேக் பெயின்னால கொஞ்ச நாள் ஓட்டாம வச்சிருந்தாரு. சரி இதான்டா கரெக்டான சான்ஸ் அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாச்சு. இதுக்கு மேல இது நம்ம சைக்கிள். ஆக்சுவலா சைக்கிள் எப்படி ஓட்டுறதுனே மறந்துட்டேன். கீழே விழுற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு 2 நிமிஷம் ஓட்டின அப்புறம் தான் பேலன்ஸே கிடைச்சது. சைக்கிளை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு சாம்பார் சாதமும் சிக்கனையும் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அண்ட் இன்னைக்கு புஷ் தான் ட்ரெயின் பண்ண முடிஞ்சது. புஷ் டேல ஒரு நல்ல ஒரு புஷ் பண்ண முடிஞ்சது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாபு மாமா வந்துட்டு வாடா புஷ் அப் சேலஞ்ச் பண்ணலான்றாரு. மாமா நேத்தே நான் அந்த புஷ் அப் சேலஞ்ச் பண்ணிட்டு அதே வழியோட இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கையா. அந்த காரணத்தால மாமா ஒண்டி பண்ண சொல்லியாச்சு. மாமா எத்தனை கவுண்ட் பண்ணாருன்னு வந்துட்டேன். நீயே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடு மாமா. அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்ட பார்க்கும்போது ஒரு அழகுல இருக்கா, தூரம் பார்க்கும்போது ஒரு அழகுல இருக்கா. சரியான கண்ட்ரி வுட். ஒர்க் அவுட் டீடைல்ஸ் கேப்ஷன்ல இருக்கு, வேணா சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டு ஒரு குளியல போட்டு கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் டின்னரை சாப்பிட்டு பாய்ஸ் கிட்ட இருந்து கால். ஸோ அதனால அப்படியே ஒரு நைட் ரைட் போயிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்புங்க. பாய்.